சென்னை சிம்சன் அருகில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சிவானந்தா சாலையை நோக்கி ஊர்வலமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் கல்குலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் டாக்டர் சேம நாராயணன் மற்றும் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ரா. லீலாவதி ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: உலகம் முழுவதும் மனித உரிமை தினமாக டிசம்பர் 10 அன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். 2025 டிசம்பர் 8 அன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று மாநில சட்டங்களை கலைஞர் கொண்டு வந்த தொழில் வாரியான நல வாரியங்களை பாதுகாத்திட சட்டமன்ற தீர்மானம் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. பொதுவான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 5 புதிய சட்டங்களை மத்திய அரசு இயற்றிட வேண்டும். முத்தரப்பு தொழிலாளர்கள் மாநாட்டை ஒன்றிய அரசு உடனே கூட்ட வேண்டும். அந்த மாநாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பிரதிநிதிகளையும் அழைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தொழிலாளர் நல வாரியங்களில் தொழிற்சங்கங்கள் மூலம் நேரடி பதிவு புதுப்பித்தல், பணப்பயன்கள் அழிக்கப்பட்ட தரவுகள் மீட்கப்பட்டு எளிமைப்படுத்த வேண்டும். நலவாரிய அட்டை உள்ள அனைவருக்கும் முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு உறுதி செய்ய வேண்டும். இஎஸ்ஐ மருத்துவ வசதி செயல்படுத்த வேண்டும். நலவாரியங்களில் பணப்பயன்களை அதிகரித்து விபத்து நிவாரணம் ரூபாய் 10 லட்சம், மகப்பேறு உதவி ரூபாய் 30,000, இயற்கை மரணத்திற்கு ரூபாய் 1 லட்சம், கல்வி உதவித்தொகை அதிகரிக்க வேண்டும். திருமணத்திற்கு உதவித்தொகை ரூபாய் 25,000 தர வேண்டும். நிபந்தனையற்ற ஓய்வூதியம் ரூபாய் 5,000. பதிவு பெற்ற அனைத்து கட்டிட உப்பள மண்பாண்ட சலவை தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் ரூபாய் 10,000. பொங்கல் பரிசு வீடற்றவர்களுக்கு வீட்டு வசதி அனைத்து அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். அமைப்பு சாரா பெண் தொழிலாளர் மீதான பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார் குழுக்கள் தொழிற்சங்க பெண் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் ஊராட்சி மற்றும் நகர்ப்புறத்தில் மண்டல வாரியாகவும் நிறுவனங்களில் அமைக்கப்பட வேண்டும் என இதுபோல 19 கோரிக்கைகளை அவர் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குழாளர் மாநில செயல் தலைவர் NS பழனி, மாநில மாணவரணி தலைவர் K ஆனந்தன் உட்பட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆண்கள், பெண்கள் என 300க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர்.